மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ், நான் நிரோஷா. அப்புறம் நிரோஷா, அரசியல் இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்? நிறைய விஷயம் இருக்கு தினேஷ். ஸோ அந்த வகையில முதல்ல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. நிர்மலா சீதாராமன் அந்த பிசினஸ் மேன் மீட்டிங் அதெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ திரும்பவும் இப்ப நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல வந்து மகளிருக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஆனா அதை வச்சு அவங்களோட வாழ்க்கையில அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது 1000 ரூபாய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு மேபி இவங்க வந்து 10,000 ரூபாய் தர போறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா 1 ரூபான்றதே எவ்வளவு பெரிய விஷயம், யாரும் அதை சும்மா கொடுக்க மாட்டாங்க. ஆனா 1000 ரூபாய் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, அதை வச்சு ஒரு சேவிங்ஸ் ஏதோ போய்கிட்டு இருக்கு. ஆனா அவங்க பார்த்தா இப்படி சொல்லியிருக்காங்களாமே. அதாவது இந்த 1000 ரூபாய் குறித்து வந்து அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப கீழ்தனமெல்லாம் பேசியிருக்காங்க. அதாவது பிச்சை போடுறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமெல்லாம் பேசியிருந்தாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த 1000 ரூபாய் நீங்க வாங்குறீங்களா மாசம் மாசம், ஆனா இதை வச்சு மட்டும் ஃபேமிலி ரன் பண்ணிட முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. இதுல இன்னொரு விஷயம் நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு மூலியமா மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்து அதன் மூலியமா என்ன பண்றாங்கன்னா, மகளிருக்கு வந்து 1000 ரூபாய் வழங்குறது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்தாரு. இதன் மூலியமா வந்து என்ன பண்றாங்கன்னா, மாதம் மாதம் வந்து என்ன பண்றாங்க, மகளிருக்கு அதாவது தகுதி உள்ள மகளிருக்கு வந்து 1000 ரூபாய் வந்து என்ன பண்ணுது கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முதல் கட்டமா நடந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வரலன்னு சொல்லிட்டு புகார் மூலம் அப்புறம் 2ஆம் கட்டமா என்ன பண்ணாங்க, ஆய்வு மேற்கொண்டு அதில் நிறைய பேர் சேர்த்து திருப்பியும் 1000 ரூபாய் உங்களுக்கு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ 3ஆவது கட்டமா என்ன பண்ண போறாங்க, திருப்பியும் யாருக்கெல்லாம் வரல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க வந்து அப்ளிகேஷன் போட்டு அதுல வந்து அந்த பயனடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த 1000 ரூபாய் மேட்ருன்றது வந்து நிர்மலா சீதாராமன் வந்து இதுக்கு முன்னாடியே பயங்கரமா விமர்சிச்சாங்க. பிச்சை போடுறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா விமர்சிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 1000 ரூபாய் மட்டும் வச்சு ஃபேமிலி ரன் பண்ணிட முடியுமா அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல வந்து நீங்க 1000 ரூபாய் வாங்குறீங்களா, டிஎம்கே விட்டுட்டு நீங்க வேற கட்சிக்கு மெம்பர்ஷிப்பா போக முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. அதுல இன்னொரு விஷயம் காமெடியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க மோடி கூட தான் நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு, அதெல்லாம் ஒன்னொன்னா போய் சொல்லிட்டு இருக்காரா, நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்காரா, இல்ல நீங்க பயனடுறீங்களே சொல்லிட்டு கட்சி மாறுறதுக்காக எங்க மோடி எது சொல்றாரா, அப்படிலாம் சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இது வடிகட்டின ஒரு பொய், ஒரு குற்றச்சாட்டு. ஆமா, எதுவுமே செய்ய மோடி மக்களுக்காக, குறிப்பா தமிழ்நாடு மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. அது வந்து முதலாளிகளுக்கும் கார்பரேட் முதலாளிகளுக்கும் வந்து அவர் வாரி வாரி கொடுத்திருக்கிறதெல்லாம் நல்லாவே தெரியும். விவசாய கடன்கள்லாம் வந்து இவங்க வந்து என்ன பண்ணல, தள்ளுபடியே பண்ணல. கல்வி கடனுக்காக வாங்கின கடனை கூட இவங்க தள்ளுபடி பண்ணல. ஆனா பல லட்சம் கோடி வாங்கி ஏமாத்தி வங்கிகளை ஏமாத்தி, அதாவது கவர்மெண்ட்டை ஏமாத்துறவங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் தான் நம்ம மோடி கவர்மெண்ட். அந்த மாதிரி செஞ்சிருக்காங்கல்ல, திட்டங்கள் செஞ்சிருக்காங்க, அதெல்லாம் கொண்டு வந்து மக்கள் மத்தியில பேசியிருக்காங்க நம்ம நிர்மலா சீதாராமன், நாட்டோட நிதி அமைச்சர் அவங்க நிர்மலா சீதாராமன். இதுல இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நீங்க அக்கௌண்ட் யூஸ் பண்றீங்களா, நீங்க அக்கௌண்ட் யூஸ் பண்ணும்போது நீங்க டிரான்சாக்ஷன் ஒண்ணு பண்ணுவீங்க. அதாவது நீங்க ஜிபே மூலியமாவும் சரி, இல்ல பேங்க் டிரான்ஸ்ஃபர் எதுவும் நீங்க டிரான்சாக்ஷன் ஒண்ணு பண்ணுவீங்க. உங்களுக்கு அக்கௌண்ட்ல இருந்து காசு வந்தாலும் அதுக்கு ஒரு பைசா, உங்க அக்கௌண்ட்ல இருந்து வெளியே போனாலும் அதுக்கு ஒரு பைசா. இந்த மாதிரி எல்லாம் கொள்ளடிச்சாங்க நம்ம மத்திய அரசு. இதுல இன்னொரு வேடிக்கை நீங்க பாத்தீங்கன்னா, மினிமம் பேலன்ஸ் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணி இருக்க மாட்டீங்க. ஆனா அதுல கூட ஈவேரகம் காட்டாம என்ன பண்ணிருந்தாங்கன்னா, அதுல எவ்வளவு பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு எல்லாம் பிடிச்சாங்க. கிட்டத்தட்ட வந்து எத்தனையோ 1000 கோடி வந்து என்ன பண்ணி 23,000 கோடி கிட்ட வந்து என்ன பண்ணிருக்காங்க. இது மூலமாவே மத்திய அரசுக்கு வந்து வருவாய் வந்திருக்கு. ஏன்னா வந்து மினிமம் பேலன்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னு. ஏன்னா இப்போ நடுத்தர மக்கள் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மினிமம் பேலன்ஸ்ல யூஸ் பண்ண முடியாது. அது வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மினிமம் பேலன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தேவைன்னு இருக்கும்போது, ஐயோ இதுல 500 ரூபாய் இருக்குதே, இதை எடுத்துட்டு போனா நம்ம குடும்பம் கொஞ்சம் சாப்பிடுமே, நம்மளுக்கு இது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த மினிமம் பேலன்ஸ் கூட எடுத்துருவாங்க. ஆனா அதுக்கும் பெனால்டி சார்ஜ் போட்டு பணம் பறிச்ச கும்பல் தான் நம்ம பாஜக அரசு கும்பல்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்க அதுலயே வந்து என்ன பண்ணாங்க. இப்போ இன்னொரு விஷயம் நான் ஒண்ணு பண்ணியிருந்தாங்கன்னா, லேட்டஸ்டா கொண்டு வரதுக்கு பார்த்தாங்க. இப்போ நீங்க ஏடிஎம் கார்டு இருக்கீங்களா, ஏடிஎம் கார்டு போயிட்டு நீங்க ஸ்வைப் பண்ணி எடுத்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெனால்டி சார்ஜ் போடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் கொண்டு வரதுக்கு பார்த்தாங்க. ஆனா அது ஏதோ ஒரு விஷயத்துல என்ன பண்ணாங்க, வித்ட்ரா பண்ணிட்டாங்க. திருப்பி அந்த திட்டத்துல கொண்டு வரணும். சோ மக்கள் கிட்ட வந்து அடித்தட மக்கள் கிட்ட, ஏழை எளிய மக்கள் கிட்ட, வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள் கிட்ட எப்படியெல்லாம் வந்து பேங்கிங் மூலமா பணத்தை கொள்ளடிக்கலாம் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நிர்மலா சீதாராமன் மக்கள்கள் வந்து எப்படிலாம் சுரண்டலான்றதான் பார்த்துட்டு இருக்காங்க கண்டி. இதுதான் அவங்களுடைய மக்களுக்கான நலத்திட்டமா கருதப்படுகிறது. ஏன்னா மக்கள் கிட்ட இருந்து எப்படி சுரண்டலாம், ஒரு பேங்க் மூலமா, ஒரு யூபிஐ பரிவர்த்தனை மூலமா எப்படி வந்து மக்கள் கிட்ட இருந்து சுரண்டலாம், அது அடித்தட்ட மக்கள் கிட்ட, வறுமை கோட்டு கீழ் மக்கள்,
நடுத்தர மக்கள்கிட்ட இருந்து எப்படி எல்லாம் சுரண்டலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வகுக்கிற நிர்மலா சீதாராமனுக்கு மக்கள் மேல அக்கறை எடுத்து இந்த மாதிரி சொல்றாங்க. இதுல என்ன ஒரு குறிப்பான விஷயம்னா, இவங்க பாஜக பேசுனாங்களே, பாஜக காரங்களே நிறைய மகளிர் வந்து என்ன பண்ணாங்க, இந்த மகளிர் உரிமை தவிர்க்கிறாங்க. அப்ப எப்படி நீங்க கட்சி விட்டு கட்சி மாறதுக்கு டிஎம்கே வந்து குரல் வலையை நெருக்கிது அப்படின்ற இவங்க சொல்லலாம். ஏன்னா இப்ப வந்து அவங்க என்ன சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நீங்க 2000 ரூபாய் வாங்குறீங்கன்னா நீங்க திமுக விட்டு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் வராது, நீ எப்படி போயிடுவ பாத்தியா அப்படின்ற மிரட்டுற அளவுக்கு வந்து என்ன பண்றாங்களா நிறைய பேர் செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாஜக காரங்களே என்ன பண்றாங்க, மாசம் மாசம் 1000 ரூபாய் வாங்குறாங்கல்ல, பாஜக மகளிர் உறுப்பினரே வந்து என்ன பண்றாங்கன்னா மாசம் மாசம் 1000 ரூபாய் வாங்குறாங்க. அப்ப அவங்க எப்படி கட்சி விட்டு போக முடியும்? அவங்களுக்கு தெரியாதா? கவர்மெண்ட்டுக்கு வந்து இவங்க டிஎம்கே ஏடிஎம்கே பாஜக அப்படின்லாம் இல்ல, அவங்க அந்த தகுதியானவங்களா, அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்கு தகுதியானவர்களா இருந்தா அவங்களுக்கு 1000 ரூபாய் போய் சேர போகுது. நான் வந்து எல்லா வசதியும் வச்சிருக்கேன், எனக்கு எல்லா வசதியும் இருக்கு, மாசம் 1000 ரூபாய் வேணும்னா எப்படி தர முடியும்? இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கே கொடுக்க முடியாது. பாஜக மாதிரி இருக்கிறவங்களுக்கே எடுத்துட்டு போயிட்டு அரசு நலத்திட்டங்கள் எடுத்துன்னு வந்து இருக்கிறவங்களுக்கே கொடுக்க முடியாது. தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு என்ன பண்ணுதுன்னா, இல்லாதவங்களுக்கு தான் நம்ம திட்டங்கள் நலத்திட்டங்கள் போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் போய் சேர்க்குது. நீங்க எல்லாமே வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு கவர்மெண்ட் தர சலுகைகளை கொடுங்கன்னா அது வந்து இது பாஜக அரசுல மட்டும் தான் நடக்கும். கண்டிப்பா வந்து தினேஷ் சொன்ன மாதிரி 1000 ரூபாய் வந்து பெரிய விஷயம் தான். பாஜக அரசு மாதிரி இருக்கப்பட்டவங்களுக்கு வந்து கொடுக்கறத விட இல்லாதப்பட்டவங்களுக்கு நம்ம 500 ரூபாய் கொடுத்தாலும் 1000 ரூபாய் கொடுத்தாலும் அது அவங்களுக்கு பெரிய விஷயம் தான். ஓகே, இவ்வளவு ஃபீல் பண்றீங்க, உங்களால 1000 ரூபாய் வச்சு குடும்பம் நடத்த முடியாது, நீங்க மாசம் மோடி அரசுல இருந்து ஒரு 10,000 ரூபாய் தமிழ்நாட்டு பெண்களுக்காக போடலாமே. இது இருந்தா கூட பரவாயில்லங்க. இப்ப ஹரியானால வந்து 2100 ரூபாய் கொடுக்க போற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப அங்க மட்டும் வந்து அந்த 2100 ரூபாய் வச்சு ஹரியானா மக்கள் மட்டும் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்திட முடியுமா? அதுல மட்டும் மேனேஜ் பண்ணிட முடியுமா? இதே நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க தமிழ்நாட்டுல 1000 ரூபாய் கொடுத்தா இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு. ஹரியானால 2100 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்திருக்கீங்களே, ஒருவேளை நீங்க ஆட்சிக்கு வந்துட்டா, ஏன்னா வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, வந்துட்டா 2100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அப்ப அங்க அந்த நாட்டோட சூழ்நிலைக்கு அந்த மாநிலத்தோட சூழ்நிலைக்கு நீங்க 2100 ரூபாய் வச்சு நீங்க மேனேஜ் பண்ணிடுமா? நம்ம கேள்வி கேட்கலாம்ல. அப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி, ஹரியானாக்கு ஒரு நீதி, நீங்க ஆளும் மாநிலங்கள்ல செஞ்சா அது கரெக்ட், இதுவே நீங்க ஆளாத மாநிலங்களே எதிர்கட்சிகள் செஞ்சா அது தவறு அப்படின்றத இதுல இருந்தே தெரியுது இவங்களுக்கு எந்த அளவுக்கு பச்சோந்தியா மாறுறாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியும். கண்டிப்பா நிதி அமைச்சரா இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு ரூபாவோட வேல்யூ தெரியும். அப்படி இருக்கிறப்ப 1000 ரூபாயோட வேல்யூ நல்லாவே தெரியும். சோ அதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதுமே அவங்களுக்கு தெரியும். சோ அதையே அவங்க வந்து அவங்க அரசுக்காக அவங்களோட பாஜக சப்போர்ட் பண்றன்ற பேர்ல வந்து பிச்சை காசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே, இன்னும் என்னென்ன பாஜக வந்து பண்ண போறாங்க, இன்னும் தமிழ்நாட்டு அரசை பார்த்து என்ன பேச போறாங்க, தமிழ்நாட்டு அரசு மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்க போறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வந்து கை கட்டி வேடிக்கை மாதிரிதான் பார்க்கணும். ஏன்னா அது பெருசா நம்ம அதை எடுத்துக்கிறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. அப்புறம் தினேஷ், இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பத்தி பேசிட்டு இருக்கோம், எல்லாருமே பேசுறாங்க ஓபிஎஸ் இபிஎஸ் வந்து இணைய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, திட்டவட்டமா இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. எப்பவுமே அதான் சொல்றாரு, பட் திருப்பி எதுக்கு இந்த பேச்சு வந்துகிட்டு, அதாவது எதுக்கு இந்த பேச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீப காலத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி மேல இந்த டெண்டர் வழக்கு, முறைகேடு வழக்கு வந்தது. இப்ப அதே போல முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் இருக்காருல்ல, அவரு மேல என்ன பண்ணிருக்க ஒரு முறைகேடு வந்து வழக்கு வந்திருக்கு. அதாவது அவர் வந்து வீட்டு வசதித்துறை வாரியத்துல இருந்தபோது வீடு அலாட் பண்ணதுல வந்து ஒரு முறைகேடு பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால அவர் மேல கேஸ் பாஞ்சிருக்கு. இதை குறிப்பா எப்படி பாக்குறாங்க ஏடிஎம்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பி வேலுமணியும் வைத்திலிங்கமும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதிமுக ஒன்றிணைந்து, அதனால இது நடந்துருமோ அப்படின்றதுனால இவங்க மேல வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கேஸ்களை போட்டு இவங்களை வந்து என்ன பண்றாங்க, கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அதிமுக தரப்புல சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, எஸ்பி வேலுமணி மேல இந்த வழக்கு வரும்போது இதை குறித்து வந்து எடப்பாடி பழனிசாமி எதுவுமே பேசாம இருந்தாரு. முதல் ஆளா குரல் கொடுத்தது நம்ம ஓபிஎஸ் மகன் ஜெயபிரதீப். அவர் தான் வந்து என்ன பண்ணாருன்னா எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவா குரல் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து என்ன பண்ணாரு, ஆதரவு குரலாம் கொடுத்தாரு. இதை சுதாரித்து கொண்ட இபிஎஸ் என்ன பண்ணாருன்னா, ஆஹா இது வந்து வேலைக்கு ஆகாது, ஏன்னா எஸ்பி வேலுமணிக்கு இவங்க எல்லாம் வரிஞ்சு கட்டுறத பார்த்தா ஒருவேளை எஸ்பி வேலுமணி மனசு மாறி இந்த பக்கம் போயிட போறாரு, நம்மளுக்கு பெரிய டிராபேக் ஆயிடுமே அப்படின்றதுனால எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, கண்டிச்சு என்ன பண்ணாரு, அறிக்கை விட்டார். நிறைய பேர் கூட என்ன சொன்னாங்க, அது எம்ஆர் விஜயபாஸ்கர் கைது பண்ணும் போது இவரு கண்டன அறிக்கை கொடுத்தாரு, எஸ்பி வேலுமணி கைது இந்த விஷயங்கள் நியூஸ் வரும்பொழுது இது வந்து கண்டன அறிக்கை கூட மௌனம் சாதிக்கிறாரு, அப்ப ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேரு பூதாகாரமா வெளியே வந்தது. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கொடுக்கும் போது என்ன பண்ணாரு, இவரு எடப்பாடி பழனிசாமி வந்து கண்டனங்களை தெரிவிச்சாரு. சோ இதெல்லாம் இருக்கட்டும், இவங்க அதிமுக சொல்றாங்கல்ல, எஸ்பி வேலுமணி வைத்திலிங்கம் இவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, இவங்க மூலியமா தான் அதிமுக ஒன்றிணை போகுது,
அதனால இவங்களை கைது நடவடிக்கை நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஓபிஎஸ் தரப்புலையும் சரி அதிமுக நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனா அரசாங்கத்துக்கு இதுல எந்த வித பழிவாங்க நடவடிக்கை எதுவுமே இல்லை. இவங்க மேல வந்து குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. அது இவங்க சட்ட ரீதியா அதை எதிர்கொண்டு எங்க மேல தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும், இவங்க வந்து இது பண்ணிக்கணும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா இபிஎஸ் வந்து முந்தியடித்துன்னு வந்து என்ன சொல்றாருன்னா, அதாவது ஓபிஎஸ் சசிகலா டிவி இவங்களை சேர்த்துக்கிறது எங்களுக்கு மனசே இல்லைங்க, நீக்கினது தான், இதுல எந்த வித மாற்று கருத்தை இல்லை அப்படின்னு முந்தியடித்து சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை எஸ்பி வேலுமணி வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா தனித்தே இருந்தார். அது எஸ்பி வேலுமணி, தங்கமணி, அதே போல விஜயபாஸ்கர், அப்புறம் சி வி சண்முகம், இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா தனித்தே இருந்தாங்க. அதாவது எடப்பாடி விசஸ் அண்ணாமலைன்னு வரும்போது கூட இவங்க வந்து என்ன பண்ணாங்க, அண்ணாமலையோ பாஜகவையோ விமர்சனங்கள் பண்ணி பேசவே இல்லை, சைலண்டா இருந்தாங்க. ஏன் ஓபிஎஸ் சசிகலாவை கூட இவங்க வந்து என்ன பண்ணாங்க, முன்னாடி விமர்சித்து பேசியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து சசிகலாவையும் ஓபிஎஸ் விமர்சித்து பேசவே இல்லை, எந்த வித கண்டன அறிக்கையில கொடுக்கவே இல்லை, அவங்களுக்கு ஆதரவாகவே செயல்பட்ட மாதிரி தான் இருந்தது. எடப்பாடியை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இந்த மாதிரியே தான் இருந்தது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாம் கூட்டு சேர்ந்து நம்மளை ஒதுக்கிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்துல வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, அடிக்கடிக்கு இந்த பயத்தினாலே என்ன பண்றாரு, அறிக்கை கொடுத்துன்னு இருக்காரு. அதிமுக ஒன்றிணைத்து வாய்ப்பு இல்லை, அதிமுக ஒன்றாதான் இருக்கு, ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் டிடிவி தினகரன் நாங்க சேர்த்துக்கிறது எந்த வித வாய்ப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி அடிக்கடிக்கு சொல்லி தான் இருந்தாங்க. ஆனா அதுல வந்து எஸ்பி வேலுமணி வந்து குறிக்கோளா இருக்காரு, அதிமுக ஒன்றிணைந்து 2026 களம் கண்டாதான் நம்ம வந்து சட்டசபையில ஆட்சியை பிடிக்க முடியும், இல்லா கட்டி நம்ம வந்து தோல்வியை தான் தழுவோம் அப்படின்றதுல அவங்க உண்மையா இருக்காங்க, குறிக்கோளா இருக்காங்க. இதுக்காக சசிகலாவும் மூவ் பண்ணியிருந்தாங்க. ஓபிஎஸ் கூட என்ன பண்ணியிருந்தாருன்னா, சரிங்க நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன், எனக்கு வந்து முதல்வர் பதவியும் வேணாம், கட்சி பதவியே வேணாம், எனக்கு அதிமுக ஒன்றிணைணும், இது இருந்தா போதும், ஏன்னா வந்து அதிமுக ஒன்றா இணைந்தாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவரும் விட்டு கொடுக்குற ரேஞ்சுக்கு வந்துட்டாரு. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு தான் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காரு, விடாப்புடியா பிடிச்சிட்டு இருக்காரு. ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவும் நான் உள்ள சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா எஸ்பி வேலுமணி என்ன சொன்னார்னா, எடப்பாடி பழனிசாமி நீங்களே முதல்வர் வேட்பாளரா இருந்துக்கங்க, நீங்களே முதல் வேட்பாளர் அறிவிங்க, அதுக்கும் நாங்க பேசுறோம், சசிகலா கிட்டையும் பேசுறோம், ஓபிஎஸ் கிட்டையும் பேசுறோம், டிடிவி தினகரன் பேசுறோம், நீங்களே வேட்பாளரா முதல் வேட்பாளரா இருந்து என்ன பண்ணுங்க, 2026 சட்டமன்ற எலெக்ஷனை நீங்க வந்து என்ன பண்ணுங்க, களம் காணுங்க, ஆனா இதெல்லாம் ஒண்ணு சேர்த்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு போது அவர் திட்டவட்டமா சொல்லிட்டாரா, அதெல்லாம் முடியவே முடியாது, நான் வந்து இவங்களை சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படி. இதனால வெக்ஸ் ஆகி போன முன்னாள் மூத்த அமைச்சர்கள் 6 பேர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மீட்டிங் போட்டு கண்டிப்பா இவரை சேர்த்துக்கணும், ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரன் சசிகலா சேர்த்துக்கணும், இவங்க சேர்த்துக்காம நம்ம களம் கண்டாங்கன்னா நம்ம தோல்விதான் தழுவோம், அதாவது எதிர்கட்சி அமர்ந்திருக்கிறது கூட 2026 நம்மளுக்கு கிடைக்காம போயிடும், ஏன்னா வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. உறுதியா வந்து என்ன பண்றாங்கன்னா திமுக கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்க வெற்றி பெறுறது கன்ஃபார்ம், அட்லீஸ்ட் நம்ம எதிர்கட்சியிலனா போய் உட்காரணுங்க, அதே முடியாதுங்க, காம்படிஷன் அதிகமாயிருச்சுங்க, ஒரு பக்கம் விஜய் கிளம்பி வராரு, ஒரு பக்கம் சீமான் எழும்புறாரு, அந்த மாதிரி பயங்கரமா கூட்டணி போட்டாங்கன்னா வேலைக்கு ஆகாதுங்க, அதனால வந்து நம்ம எதிர்கட்சியா உட்காரணும், வெளியே அனுப்பிச்சிடக்கூடாதுங்க, அதுக்காகனா நீங்க வந்து சேருங்க அப்படின்ற மாதிரி அவங்க மண்டிட்டு கெஞ்சின மாதிரி போடுறாங்க. ஆனா இருந்தாலும் அவங்க வந்து கெஞ்சினா அவங்க பேச்சுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி செவி கொடுத்த மாதிரி இல்ல. அது இதனால வரிஞ்சி கட்டின்னு வந்த ஓபிஎஸ் அவர் வந்து என்ன பண்ணாரு, எஸ்பி வேலுமணிக்கு அந்த அவர் மேல போட்ட கேஸுக்கும் வைத்தியலிங்கம் மேல போட்ட கேஸுக்கும் என்ன பண்ணிருந்தாரு, ஸ்ட்ரெயிட்டாவே என்ன பண்ணிருந்தாரு, கண்டனங்களை தெரிவிச்சாரு. இதனால வரிஞ்சி கட்டின்னு வந்த இபிஎஸ் என்ன பண்ணாரு, இவங்க வரிஞ்சி கட்டின்னு வர்றதுனாலதான் அதிமுக ஒன்று சேராது, நான் நினைக்கிறோம் அதிமுக ஒன்றிணைன்னு நான் நினைக்கிறோம், அதனால நீக்கினவர்கள் தான், அவங்க வந்து சேர்றதுக்கு எந்தவித சாத்தியக்கூறும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா சொல்லிட்டாராம் இபிஎஸ். கண்டிப்பா. அதாவது இவ்வளவு நாள் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அதிமுக சேருமா சேராதான்னு. ஆனா இப்போ வந்து மேக்சிமம் 90% சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து எப்படி யோசிக்கிறாங்கன்னா அதிமுகவை காப்பாற்றணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இபிஎஸ் மட்டும் தான் வந்து அவரோட இடம் அங்க பறி போயிடுமோ, அது போனாலும் பரவாயில்ல, பட் நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன் இருக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒத்த காலில் நின்றுகிட்டு இருக்காரு. ஸோ அதிமுகவோட நிலைமை வந்து இன்னும் ரொம்ப பின்னடைவை தான் சந்திக்குது அப்படின்றத வந்து தெளிவாவே தெரியுது இதுல இருந்து. அப்புறம் தினேஷ், இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்டே நம்ம நிர்மலா சீதாராமன் பத்தி பேசணும், இதையும் வந்து நான் சொல்லிடணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, நிர்மலா சீதாராமன் வந்து மீட்டிங் போட்டிருக்காங்க, முக்கியமான பாஜக அமைச்சர்கள் கூட மீட்டிங் போட்டிருக்காங்க. ஏற்கனவே அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வஞ்சனைகள் பண்ணுவாங்க, ஒதுக்கி வைப்பாங்க, மக்களை ஒதுக்கி வைப்பாங்க. ஆனா இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகளோட ஒதுக்கி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா இப்போ அண்ணாமலை இல்ல, எச் ராஜா, தமிழிசை அக்கா இவங்களாம் தான் இருக்காங்க, ஆனா இவங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு மீட்டிங் போட்டாங்களாமே. அதாவது பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் அப்படின்ட்டு தமிழிசை சவுந்தரராஜன் இல்லாம, எச் ராஜா இல்லாம நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல, பாஜக 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள துணை தலைவர், துணை பொதுச் செயலாளர், அவங்கள வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா
மீட்டிங் ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து கட்சியுடைய வளர்ச்சி பணிகளை குறித்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, விமர்சிச்சதா, பேசியிருந்ததா, ஆலோசிச்சதா என்ன பண்றாங்க நம்மளுக்கு விஷயம் வந்துருது. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பாஜகல வந்து அண்ணாமலை இல்ல, தலைவரா இல்ல. அவர் வந்து லண்டன் படிக்கிறது, லண்டனுக்கு வந்து அரசியல் படிப்புக்காக அவர் போயிருக்காரு. அவர் வந்து அடுத்த வருடத்துல ஜனவரி மாசத்துல தான் அவர் வராரு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ பாஜக வந்து தமிழ்நாட்டுல யாருப்பா பாத்துக்கிறது, அண்ணாமலை இல்லையா, அண்ணாமலை இல்லைன்னா அனாதையாயிருமே பாஜக அப்படின்ற மாதிரி குரல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, எழுப்புனாங்க. ஆனா இருந்தாலும் அண்ணாமலையை வந்து விட்டு கொடுக்காத பாஜக மேலிடம், அண்ணாமலை தான் தலைவர். அவர் இல்லைன்னா இவங்க என்ன பண்ண ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பேர் கொண்ட குழு வந்து என்ன பண்ணாங்க அமைச்சு, இவங்க தான் கட்சி பணிகளை வந்து என்ன பண்ணுவாங்க, நிர்வகிப்பாங்க அப்படின்ற மாதிரி பாஜக மேலிடம் சொல்லிச்சு. அது ஒருங்கிணைப்பாளர் நம்ம எச் ராஜாவை இது பண்ணாங்க. எச் ராஜா போட்டோன்னே அவர் அதிரடியா வந்து வேலை பார்த்தாரு. அதாவது அண்ணாமலை இருக்கும் போது சீனியர்கள்லாம் ஓரங்கட்டப்பட்டாங்க. சீனியர்கள்லாம் வெளியே வரவே இல்லை, ஓரங்கட்டப்பட்டிருந்தாங்க. அதனால இதை பயன்படுத்தி எச் ராஜா என்ன பண்ணாரு, தன்னுடைய வேலைகளை வந்து என்ன பண்ணியிருந்தாரு, முழுக்க 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 வந்து என்ன பண்ணாரு, பாஜகல ஸ்ட்ராங்கா போட ஆரம்பிச்சாரு. அண்ணாமலை இல்லாத டைம்ல இப்ப நம்ம தான், அதனால நம்ம வேலையை நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எச் ராஜா அவர் பங்குக்கு அவர் வேலையை காமிச்சாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது தமிழிசை சவுந்தரராஜன் சீனியர் இருக்காங்களே, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இதுக்காகலாம் நான் வந்து ஆளுநர் பதவியெல்லாம் விட்டு வந்தேங்க, எலெக்ஷனுக்கு கூப்பிட்டாங்க, ஆளுநர் பதவி ஜம்முன்னு உட்காந்து இருந்தேன். ஆனா அதெல்லாம் இவங்க பேச்சு நான் என்ன பண்ணேன், இவங்க ஒரே ஒரு சொன்னாங்க எலெக்ஷன்ல நிக்கணும்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு வந்து நின்னேன். ஆனா அங்கேயே எனக்கு தோல்வி ஆயிடுச்சு. இப்ப நான் அங்கேயும் போக முடியாம இங்கேயும் நின்று ஜெயிக்க முடியாம நான் நடுத்தரில் நிக்கிறேன். பாஜக நம்பி எனக்கு என்னங்க போதும், எதனா ஒரு தலைவர் போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இவங்க வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு தலைவர் போஸ்டிங் கொடுக்கல, அந்த ஒருங்கிணைப்பாளர்ல இவங்களை ஒரு குழு உறுப்பினராக கூட சேர்த்துக்கல பொம்பளைங்களை. ஏன்னா வந்து மகளிரை வந்து புறந்தள்ளுறதுதான் பாஜகவா இருக்கிறாங்க. ஏன்னா அதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள சேர்த்துக்கிறதுக்கு கூட அவங்க மனசுல ஃபுல்லா ஜென்ஸாவே போட்டிருந்தாங்க. சோ இதெல்லாம் வந்து அவங்க விரக்தியில இருந்தாங்க. சோ இருந்தாலும் சீனியர் அப்படின்ற ஒரு அடிப்படையில அவங்களுக்கு மரியாதை இருந்ததுல. சோ அவங்களே வந்து என்ன பண்ணல, அவங்க வந்து அவங்க பங்குக்கு ஒரு பக்கம் என்ன பண்ணாங்க, ஆளுநர் ரவியை சந்திக்கிறதும், அப்புறம் டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷா கிட்ட பேசுறதும், அவங்க வேலையை அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க. சோ இதெல்லாம் ஒரு புறம் போது நிர்மலா சீதாராமன் வந்து என்ன பண்ணாங்க, தான் பங்குக்கு நான் மீட்டிங் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, எச் ராஜா இல்லாமையும் தமிழிசை சவுந்தரராஜன் இல்லாம என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங்ல போட்டு கட்சி பணிகளை குறித்து இதுவா இருந்தாங்க. சோ இது வந்து ஒரு பாஜகக்குள்ள வந்து ஒரு சலசலப்பு இருக்கு. என்ன சலசலப்பு அப்படின்னா, தலைவர் இல்லாத சமயத்துல எச் ராஜா ஒரு பக்கம் ஆடுறாரு, தமிழிசை சவுந்தரராஜன் பக்கம் ஒரு பக்கம் இது பண்றாங்க, நிர்மலா சீதாராமன் ஒரு பக்கம் இது பண்றாங்க. ஆளுக்கு கட்சியை வந்து என்ன பண்றாங்க, கூறு போட்டு இது பண்றாங்களே, தலைவரே இதை பார்த்து நீங்க சும்மா இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து அண்ணாமலைக்கு போயிருக்கு. அண்ணாமலை வந்து ஒரே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருங்கிணைப்பாளர் சொல்றதை கேளுங்கப்பா, ஒருங்கிணைப்பு குழு என்ன சொல்லுதோ அதைப்படி நீங்க கட்சியை செயல்படுத்துங்க அப்படின்னு. ஏன்னா அவருக்கு பிரஷர் போயிருக்குமா இல்லையா மேலிடத்துல இருந்து, நீ வந்து தலையிடாத, ஒருங்கிணைப்பு குழு கொடுத்தாச்சு, அவங்க அதை சொல்லிதான் இது பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா சமீபமா கோயம்புத்தூர்ல நடந்த அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் விவகாரத்தோட மன்னிப்பு கேட்ட விவகாரம், அந்த வீடியோ போட்டாங்களே, அதுல கூட அண்ணாமலை லண்டன்ல இருந்து மெசேஜ் அனுப்புனாரு, சாரிங்க மன்னிச்சிருங்க, நாங்க இதை தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டிருந்தாரு. சோ அவங்க வந்து ஆக்டிவ்ல இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் காமிச்சாங்க. சோ பாஜக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மைனஸ் ஆயிருச்சு. சோ இதை வந்து சமாளிக்கிறதுக்காக பாஜக ஆளுக்கு என்ன பண்றாங்கன்னா, நான் தான் தலைவர் நான் தான் தலைவர் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் எழுப்பிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் எழும்ப போறாங்கன்னு தெரியல. சோ அண்ணாமலை இல்லாத நம்மளுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்குன்னு. ஏன்னா அண்ணாமலை இருந்தா இது மாதிரி ஆளுக்கு எழுப்புவாங்களா, அவரு பாட்டுன்னு ஏதோ ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு, ஏதோ ஒரு ஒன் மேன் ஆர்மி ஷோவா பாஜக நடத்தினாரு. இப்ப அவருடைய அருமை எல்லாருக்கும் தெரியுதுல்ல, பாஜகல அண்ணாமலை இல்லைன்னா பாஜக இப்படிதான் செதறண்டு கிடக்கும். ஆளுக்கு தலை தூக்கின்னு என்ன பண்ணுவாங்க, ஆளுக்கு மீட்டிங்க போடுவாங்க அப்படின்னு. இன்னும் எத்தனை பேர் மீட்டிங் போறாங்க தெரியல. ஏன்னா லைன் கட்டி நிக்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் இருக்காரு, ஒரு பக்கம் பொன்னார் இருக்காரு, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வானதி சீனிவாசன் இருக்காங்க, இன்னொரு புது வரவு அவங்க இருக்காங்க, யாரு அவங்க விஜயதரணி அக்கா இருக்காங்க, குஷ்பு ஒரு பக்கம் இருக்காங்க. ஆளுக்கு என்ன பண்ண போனா அவங்க ஆதரவாளர்களை கூப்பிட்டு மீட்டிங் போட போறாங்க. பாஜக செதறிண்டு போகுது. இந்த லட்சணத்துல பாஜக என்ன சொல்றாங்கன்னா, 2026 நாங்க தான் எதிர்கட்சியா உட்கார போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிறாங்க. முதல்ல உங்க கட்சியை ஒழுங்குபடுத்துங்கப்பா, முதல்ல உங்க கட்சியை ஒருங்கிணைங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணா தமிழ்நாட்டை ஒருங்கிணைக்கலாம். என்ன சொல்றீங்க, கரெக்ட் தானே? ஏன்னா கட்சியிலேயே ஆளுக்கு என்ன பண்றாங்கன்னா, நான் தான் தலைவர்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் போடுறாங்க, ஒருத்தர் லஞ்ச் மீட்டிங் போடுறாங்க, ஒருத்தர் டின்னர் மீட்டிங் போடுறாங்க. ஆளுக்கு ஒரு மீட்டிங் போட்டு கட்சியை வந்து என்ன பண்ண போறீங்க, அலங்கோலமா ஆக்க போறீங்க. அதனால வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் யாரு மீட்டிங் போட போறாங்க, யாரு தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்க போறாங்க அப்படின்றத. ஏன்னா இது வந்து என்னன்னா, அதிகாரத்தை வந்து தமிழ்நாட்டுல என்னுடைய ஆதரவாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, நாங்க தான் அடுத்த பாஜக தலைவர் அப்படின்ற நிரூபிக்கிறதுக்காக இந்த மீட்டிங் கூட இருக்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்ட்டு. கண்டிப்பா தமிழ்நாட்டுல இடம் பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க தமிழ்நாட்டு பாஜக அமைச்சர்களே ஒதுக்கி வச்சுட்டு எப்படி மீட்டிங் போடுறாங்கன்னு தெரியல. அப்படி இருந்தா அவங்க வந்து எப்படி இடம் பிடிப்பாங்கன்னு தெரியல. மேபி அண்ணாமலை வந்து வரும்போது வெல் எஜுகேட்டட் பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ள ஒரு பர்சனா வருவாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அவரோட வருகையை வந்து கம்பேக் வந்து பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பாஜகலயும் சரி தமிழ்நாட்டு மக்களுமே வந்து ரொம்ப பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்படி வர போறாரு அப்படின்ற. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் அடுத்து என்னென்ன பாஜக
பாஜகல வந்து நடக்க போகுது அப்படின்ட்டு. அப்புறம் தினேஷ், இப்போ வந்து என்ன மாசம்? பெருமாள் பெருமாள் புரட்டாசி மாதம். புரட்டாசி, பெருமாள்னாலே வந்து திருப்பதினாலே லட்டு. இப்ப அந்த லட்டுக்குமே ஒரு சர்ச்சையாயி ஒரு பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு. சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லியிருக்காருன்னா, ரீசெண்டா ஒரு அறிக்கை வந்து கொடுத்திருக்காரு. கன்ஃபார்மா வந்து அந்த ரிசர்ச்ல வந்து லட்டுல அந்த மாட்டோட கொழுப்புக்கள்லாம் வந்து சேர்த்துதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு? அதாவது என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து முழுக்க முழுக்க வந்து அரசியல் நடத்துற ஒரு விதயமா தான் இருக்குது. ஏன்னா தேவஸ்தானம், திருப்பதி தேவஸ்தானத்துல வந்து அரசியலோ ஆட்சியோ அவங்க நிர்வாகம் இருக்காது. ஏன்னா அவங்க ஒரு தனி கவர்மெண்டா என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து நிர்வகிப்பாங்க. அதுல கொள்முதலா இருக்கட்டும், இது என்ன பண்றதா இருந்தாலும் அவங்க தான் இந்த லட்டு தயாரிக்கிறதுல நெய் கூட அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டெண்டர் விட்டு தான் பண்ணுவாங்க. 6 மாசத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, டெண்டர் விடுவாங்க. டெண்டர் விட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா நெய்யை வந்து கொள்முதலே பண்ணுவாங்க. சும்மா எடுத்தவங்க ஒருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எனக்கு தெரிஞ்சவன் நீ கொடுப்பா இத்தனை லிட்டர் டன் நெய், அத்தனை லிட்டர் டன் நெய் அப்படிலாம் இல்ல. டெண்டர் என்ன பண்ணுவாங்க, அது இ டெண்டர் தான் கொடுப்பாங்க. சும்மா எடுத்தவங்க ஒருத்தன்னு சொல்லிட்டு பேப்பர் டெண்டர் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, இ டெண்டர்ல தான் போடுவாங்க. அது வெப்சைட்ல போடுவாங்க. அது யாரு அது அந்த கோட் கம்மியா பண்றாங்களோ, அந்த கோட் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த டெண்டர் கொடுத்து அவங்க வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். நெய்யை வந்து என்ன பண்ணணும், திருப்பதிக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதுல வந்து நெய் லட்டு எல்லாம் செஞ்சு என்ன பண்ணுவாங்க, இந்த லட்டு வாங்குறது. அதாவது பெருமாளை கூட பார்த்தலாம் இந்த லட்டு வாங்க முடியாது. அது ஒரு பெரிய கதையாவே இருக்கு. ஆமா, திருப்பதி நீங்க போயிட்டு நான் பெருமாளை கூட தரிசனம் பண்ணிடலாம். ஆனா அந்த லட்டை வாங்கி நம்ம கையில அப்படி வாங்குறதுக்கு அவ்வளவு படாத போடணும். அதுலயே நிறைய கோல்மால்லாம் நடக்குது, ஏஜென்ட் மூலியமா வச்சு பண்றாங்க. நிறைய அதுல வந்து ஸ்கேம் எல்லாம் நடக்குது. அது ஒரு புறம் இருக்கட்டும். சோ இந்த லட்டுல வந்து என்ன பண்ணாங்கன்னா மாட்டோட கொழுப்பும் மீன் எண்ணெயும் வந்து என்ன பண்றாங்க, இதை கலக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு வந்து என்ன பண்ணாரு, ஒரு குண்டு தூக்கி போட்டாரு. சோ இதெல்லாம் வந்து என்னன்னா அவர் ஆட்சியில இருக்கும்போது நடக்கலையா, எங்க ஆட்சியில தான் நடக்குதா அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டி சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் சொல்லுன்னா, இது வந்து சும்மா மேலோட்டம்லாம் பார்க்க முடியாது. இது வந்து ஒவ்வொருடைய பக்தர்களுடைய சம்பந்தப்பட்ட செய்தி. எல்லா பக்தர்களையும் புண்படுத்துற மாதிரி சந்திரபாபு நாயுடு பேசிட்டாரு. இதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குதுன்னு தெரியாம அவர் என்ன பண்ணிட்டாரு, எடுத்துங்கோத்துன்னு பேசிட்டாரு. இதை முதல்ல உக்காந்து அவர் ஆராய்ஞ்சிருக்கணும், ரிசர்ச் பண்ணிருக்கணும், ஆதாரத்தோடு இவர் என்ன பண்ணிருக்கணும், சமர்ப்பிச்சிருக்கணும். எதுவுமே பண்ணாம வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் இவர் பண்ணிருக்காரு. அதுவும் இல்லாம ஆந்திரால வெள்ளப்பெருக்கெல்லாம் நடந்துச்சு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குது. இதெல்லாம் மறைக்கிறதுக்காக சந்திரபாபு நாயுடு இந்த விஷயத்த கையில எடுத்துட்டாரு, அரசியல் பண்றாரு. ஒரு தெய்வ விஷயத்துல வந்து இவர் அரசியல் பண்றாரு. அதனால வந்து இவரு மேல வந்து என்ன பண்ணணும், தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு மோடிக்கே லெட்டர் எழுதிட்டாரா நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இது குறிப்பா வந்து இந்த நந்தினி நெய் அவங்களுக்கு வந்து இது வந்து டெண்டர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து என்ன பண்ணாரு, சந்திரபாபு நாயுடு வந்து இதுவா இருக்காரு. ஏன் நந்தினி நெய் வந்து கொடுக்கணும்னா, சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்துல வந்து நந்தினி நெய் அவங்க வந்து தான் நம்ம கர்நாடகால இருக்கிற இந்த நந்தினி நெய் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்திருக்காங்க. அதாவது அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, நெய்யை வந்து என்ன பண்ணிருக்காங்க, திருப்பதி லட்டு செய்யறதுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஜெகன்மோகன் ரெட்டி வந்த பேருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க ரேட் ஏத்திருக்காங்க. அதனால இந்த ரேட்டுக்கெல்லாம் எங்களால வாங்க முடியாதுன்றதுனால அந்த டெண்டரை க்ளோஸ் பண்ணிட்டு புதுசா ஒரு டெண்டர் கொடுத்து நெய் வாங்கி இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட தான் இது பண்ணிருக்காங்க. சோ திரும்பவும் சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நந்தினி நெய்யை அவங்களுக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விஷயம் வந்து கிளப்பி விட்டு நந்தினி நெய்யை உள்ள கொண்டு வராங்க. சோ நந்தினி நெய்க்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்கு, அது மூலமா கூட நிறைய ஊழல் முறைகேடெல்லாம் பண்ணிருக்கலாம், முதல்ல அதை விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு ஸ்ட்ராங்கா இருக்கிறான். எதுக்கு எத்தனையோ நெய் எல்லாம் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு, எதுக்கு நீங்க நந்தினி நெய் மட்டும் பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் எத்தனை கம்பெனிக்காரன் இருக்கான், அத்தனை கம்பெனிக்காரங்க நீங்க இ டெண்டர் கொடுங்க, இ டெண்டர் கொடுக்காம நந்தினி நெய் தான் நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க எதுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி சந்திரபாபு நாயுட பார்த்து ஜெகன்மோகன் ரெட்டி கேட்டுட்டாரா. சோ நந்தினி நெய்க்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் ஏதோ ஒரு கள்ள உறவு இருக்கு, அதை முதல்ல கொண்டு வாங்க. இதுல எத்தனை லட்சம் ஊழல் நடந்திருக்கு, எத்தனை கோடி ஊழல் நடந்திருக்கு, முதல்ல அதை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் சொல்லிருக்காங்க. இன்னொரு விஷயம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து சொன்ன மாதிரி இது வந்து தெய்வ சம்பந்த விஷயங்க. லட்டுல வந்து என்ன பண்ணா, எடுத்தவொடனே நம்ம எடுத்தவங்கத்தெல்லாம் பண்ண முடியாது. தேவஸ்தான போர்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க எடுத்தவங்கத்தெல்லாம் வாங்கிட மாட்டாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இது வந்து சும்மா வாங்க. ஏன்னா லட்டுன்ற பெரிய விஷயம்ன்றது வந்து அதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதுல வந்து எத்தனை தெய்வ சமாச்சாரம் இருக்கு, எத்தனை பக்தர்கள் அதுல இது பண்றாங்க, நாங்க எடுத்தவங்கத்தெல்லாம் செய்வோமா, இதுல வந்து நிறைய ஆராய்ச்சி எல்லாம் இருக்கு. முதல்ல இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தணும். நீ சிபிஐக்கு மாத்துங்க, அவங்க ரிசர்ச் பண்ணட்டும். அவங்க பண்ணிட்டு இதுல வந்து உண்மையா இருந்தா அந்த நெய் கொடுத்தாங்கல்ல அவங்க மேல நீங்க தக்க ஆக்ஷன் எடுங்க. இல்லையா இந்த பொருளைய கழிப்பு விட்டாங்கல்ல அவங்க மேல நீங்க தக்க ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா, திருப்பதியில பக்தர்கள் ஒரு பக்கம் இது பண்றாங்க, ஒரு புறம் வந்து நிறைய பேர் அரசியல் விமர்சகர்களும் கருதுறாங்க இது சிபிஐக்கு மாத்துங்க இது கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா பாஜக வந்து கூட்டணி வச்சிருக்காரு நம்ம சந்திரபாபு நாயுடு. சோ இந்த விஷயங்கள் வந்து என்னன்னா இதுல முடிச்சு போட்டு பாஜகவும் இதுல செயல்படுதோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் நிறைய பேருக்கு எழும்பி இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விஷயம் எந்த அளவுக்கு வீரிய அடையுது, இதுல உண்மைத்தன்மை என்னன்றத முக்கியமா வெளியே கொண்டு வரணும். ஏன்னா இதுல வந்து உண்மையிலேயே வந்து மிருகங்கள் கொழுப்போ இல்ல சொல்ற மாதிரி மாட்டு கொழுப்போ இல்ல மீன் எண்ணெயோ கலக்குறாங்களா இல்ல பியூர் பசு நெய்யா அப்படின்றத
மக்களுக்கு அவங்க என்ன பண்ணணும் வெளிக்கொண்டு வரணும். சந்திரபாபு நாயுடு தானே கொளுத்தி போட்டாரு, அவரே என்ன பண்ணணும் ரிசர்ச் பண்ணி இதை எடுத்துன்னு வரணும். இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா பாருங்க, இந்த விஷயத்த வந்து இது புனித கெட்டு போயிடுச்சுல, இதை வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த புனித கெட்டு போது இது வந்து தீட்டு அடைஞ்சிச்சுல, பூஜை பண்ணி புனித நீர் தெரிஞ்சுன்னா இது சரியாயிடும். கொழுப்பு கலந்தது என்னங்க ஒரு இது என்னங்க நீங்க பண்ணின்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கேள்வி கேக்குறாங்க. இது மாதிரி தாங்க அப்ப வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு யாரோ ஒருத்தர் வந்து எதனா ஒரு தீட்டு பட்டாங்கன்னா அவங்களுக்கு புனித நீதி அவங்க தீட்டு எல்லாம் கழிஞ்சிருமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், ஏன்னா அந்த விவாதங்கள்லாம் கரெக்டான விவாதம் தான். சரி, அவங்க விஷயம், அவங்க தெய்வ இதுவே அவங்க வந்து நம்புறாங்க, அதுல நம்ம தலையிட வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு விஷயங்கள் அவங்களுக்கு பாத்துக்கிட்டோம். ஆனா இதுல உண்மைத்தன்மை வந்து வெளியே வரணும். இதுல உண்மையிலேயே மாட்டு கொழுப்பு எல்லாம் கலந்துருக்காங்களா, இல்ல உண்மையிலேயே பசு நெய் தான் இருக்கா அப்படின்றத சந்திரபாபு நாயுடுவே ரிசர்ச் பண்ணி இது ஆதாரங்களை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாருன்னா எல்லாருக்கும் அது சந்தேகம் தீர்ந்துடல. ஏன்னா சந்தேகமாவே என்ன பண்ணுவாங்க, அடுத்த லட்டு போயிட்டு வாங்கும் போது எப்பா இந்த லட்டுல என்னப்பா கலந்துருக்கீங்க அப்படின்ற ஒரு சந்தேக கண்ணோடய எல்லாரும் பார்ப்பாங்க. அது வந்து ஒரு திருப்தி இருக்காது அப்படின்றதான் என்னுடைய நிலைப்பாடும் மற்றவங்களுடைய நிலைப்பாடும் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசாங்கம் இதுல எந்த அளவுக்கு வீரியமா செயல்பட்டு உண்மையை வந்து கண்டறிய போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பா. ஆனா வந்து என்னதான் லெட்டர் எழுந்தாலும் மோடி வந்து எப்படி சந்திரபாபு மேல ஆக்ஷன் எடுப்பாரு? எடுக்க மாட்டாரு. ஏன்னா அவராலதான் இப்ப ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா. சோ அதனால அது வந்து களைய விடுவாங்களா என்னன்ற தெரியல. சோ சிபிஐ வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன ரிசல்ட் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. பட் மொத்தத்துல லட்டு நம்ம சாப்பிடறதா வேணாமானே தெரியல. அந்த அளவுக்கு வந்து இப்போ கேள்விக்குறியாயிடுச்சு. அதுவும் இது புரட்டாசி மாசம், அது கிடைச்சாலே ஓகே, புரட்டாசி மாசம் பிரசாதம் கிடைச்சிருச்சு, பெருமாளோட அருள் கிடைச்சிருச்சுன்ற அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் லட்டு. பட் அதிலேயுமே இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வந்து அரசியலை வந்து லட்டுக்குள்ள திணிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். சோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில் அரசியல் ஆராயும். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கறது எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். Taste the Daily. Taste the Daily.